உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 301ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கவுண்டவுனினுடைய 64ஆம் நாள். இன்னும் 64 நாட்கள் மட்டும்தான் அன்பர்களே. 2 மக்கபேயரில் இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். அதோட நம்ம 2ஆம் பிரிவு முடிவுக்கு வருவோம். செலுகு அரசன் காலத்தில் நடந்த அந்த அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் நம்ம இன்றைக்கி வாசித்து முடிச்சிருவோம். நாளையிலேருந்து அந்தியோக்கு நாளைப்பிபானும் யூப்பதார் இவங்களுக்கு நடந்ததை 5ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம வாசிப்போம் 13 வரைக்கும். சரி, இன்றைக்கி சீராக்கில் 47ஆம் அதிகாரம், 48ஆம் அதிகாரம், 49ஆம் அதிகாரம், இன்றைக்கி 3 அதிகாரங்கள் வாசிப்போம். அதே போல் 3ஆம் வாசகமாக நீதிமொழிகளில் 24ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 16 வசனங்கள் வாசிப்போம். நம்ம நேற்று பார்த்தோம், எலியாதவர் போயிட்டு செலுகு அரசன்கிட்ட அந்த கோயிலில் ஏதோ இருக்குது, அங்கே ஏதோ ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சியம் பகிர்றத அந்த அழகான நிகழ்வை நம்ம நேற்று வாசித்து முடித்தோம். ஸோ இது உடனே கேட்டு செலுகு அரசர் உடனே மனசு மாறிடுவாரா? இல்லை. உடனே அந்த சீமோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் உடனே ஓனியாவுக்கு எதிராக இன்னும் பல குற்றச்சாட்டுகளை சூழ்ச்சிகளை அவர் அரசன்கிட்ட கொண்டு போய் செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ஒரு உச்சக்கட்டத்தை அடையும் போது ஓனியா என்ன பண்ணுறாரு, இது செட் ஆகாது, இது சரிப்பட்டு வராது, நம்ம நேராக போய் செலுகு அரசர்கிட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் எல்லா தயாரிப்புகளையும் செலுகு அரசரை நேரடியாக அவர் பேசலான்னு முயற்சிக்கும் போது செலுகு அரசர் இறந்து விடுகிறார். அப்போ என்ன நடக்குது, அந்தியோக்கு நாளைப்பிபான்னு நமக்கு தெரியும் வரலாறுல, அவர் அரசராக அவர் பொறுப்பேற்கிறார். இந்த நேரத்தில் என்ன நடக்குது அன்பர்களே, இந்த ஓனியாவுக்கு பதிலாக யாசோன் அப்படின்ற ஏற்கனவே ஒருத்தர் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா, அவர் இந்த அந்தியோக்கு நாளைப்பிபானுக்கிட்ட லஞ்சம் கொடுத்து அவர் தலைமை குருவாக தனியை நியமித்து கொண்டு திரும்பி வந்துடுறார். இப்போ இந்த யாசோன் என்ன பண்ணுறாரு, ஹெலனைஸ் பண்ணுறாரு. ஹெலனைஸ் அப்படின்னாக்க கிரேக்கமயமாக்குறாரு. இவங்க கிரேக்க அரசர்கள் தானே, இவங்களுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் உள்ளே புகுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த அந்தியோக்கு நாளைப்பிபானு தான் உள்ள சாலமன் கட்டின அந்த கோயிலுக்குள்ளேயே திரும்பி இவங்க கட்டி எழுப்பின அந்த கோயில் 2ஆம் கோயிலுக்குள்ளே இவங்க அருவருப்பான அவங்களுடைய அந்த சிலைகளை கொண்டு உள்ளே நிறுவினாங்க. அதான் அந்த அருவருக்கு தக்க தீட்டு அப்படின்னு சொல்லி தானியல் காட்சியில் பார்த்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த யாசோன் அதுக்கு உறுதுணை செய்யக்கூடிய ஒரு தலைமை குருவாக இருக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம், இந்த கிரேக்கர்களுடைய அந்த ஜிம்னாசியம்லாம் அங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த ஜிம்மெல்லாம், இந்த உடல் பயிற்சி கூடலாம் இந்த கிரேக்கத்துலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலாச்சாரத்தை இது பண்ணுறாங்க. யாசோன் போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, யாசோனையுமே தூக்கிட்டு மேனலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் யாசோனுக்கு பதிலாக அந்தியோக்கு நாளைப்பிபானுக்கிட்ட போயிட்டு இன்னும் அவரை விட அதிகமாக லஞ்சம் கொடுத்து இந்த மேனலா தன்னையே தலைமை குருவாக நியமிச்சுக்கிட்டு யாசோனை தூக்கிடுறாரு. இப்போ இந்த மேனலா இன்னும் அதிகமாக தவறுகள்லாம் செய்கிறாரு. இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, இந்த உடல் பயிற்சி கூடங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா பைபிள் இவ்வளோ அழகாக குறிப்பிட்டப்பட்டிருக்கு பாருங்களேன். உடல் பயிற்சி கூடங்களுக்காக குருக்கள் அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு மக்கள் எல்லாம் ஆண்டவர் வழிபடுறது விட்டுத்துக்கு போயிடுறாங்க. இப்போ பிரச்சனையும் இதுதான் வந்தவர்களே. நிறைய இந்த உடல் பயிற்சி தப்புன்னு சொல்ல வரல. புனித பவுல் சொல்கிறார், உடல் பயிற்சி நல்லது தான், ஆனால் அதை விட ஆன்மாவுக்கு ஆவிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். புனித பவுல் அழகாக ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றாரு. அப்போது விளையாடலாம், உடல் பயிற்சிகள் செய்யலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. புனித ஜான் போஸ்கோ அதை செய்ய தான் சொல்கிறாரு, புனிதர்கள் அதை பண்ண சொல்கிறாங்க. பட் அது என்னுடைய அப்சஷனாக மாறிடுதா, அதில் என்னுடைய நம்பிக்கையை நான் வச்சிட்றேன் நான். ஏன்னா ஈஸியாக நம்ம விழுந்துருவோம் பாருங்களேன், அதுதான் ப்ராப்ளம் அன்பந்தலே. எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், சாப்பாடு கடவுள் கொடுத்தது, உணவு அந்த ருசியை கடவுள் தான் கொடுத்துருக்கிறாரு, இந்த உடைகளை கடவுள் தான் கொடுத்துருக்காரு, அழகு கடவுள் தான் கொடுத்தாரு. எல்லாமே ஆண்டவர் படைச்சு நல்லதுன்னு கண்டதை நம்ம கடவுளுக்கு பதிலாக மாற்றிக்கிறோம். இன்றைக்கி அதை பாருங்கள், உடல் பயிற்சி கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது கடவுள் வழிபாட்டுக்கு, இல்லைனா அதுக்கு நீங்கள் போகலாம். அதே போல் இன்றைக்கி இந்த உலகம் நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு சாப்பாடு, சில பேருக்கு படிப்பு, சில பேருக்கு வேலையே, சில பேருக்கு இந்த உடல் அழகு, சில பேருக்கு சோம்பேறித்தனம், சில பேருக்கு வீண் பெருமை. இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக கடவுளுக்கு பதிலாக கடவுளுக்கிட்ட நெருங்கிறதுக்கு தடையாக இருக்குது. அப்போ புனித இன்னாசியார் சொல்கிறாரு, லோயலா இன்னாசியார், அதை விட்டு நம்ம விடுபடணும், அது டிட்டாச் ஆகணும். பாருங்கள், இந்த மேனலா கடைசியாக ஓனியாஸ் பார்க்குறாரு, இதெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது, கடவுளை யாரும் வழிபட மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை பப்ளிக்காக எதிர்த்து போராடுறாரு. மேனலா ஓனியாவை
கொலை செய்கிறார். இதெல்லாம் கிமு 171 பக்கமாக நடந்துகிட்டு இருக்கு அன்பார்ந்தவர்களே. அப்போ உடனே இந்த மேனாளுக்கு எதிராக வழக்கு கொண்டு வராங்க அந்தியோக்கு 4 எபிமானுக்கிட்ட. மேனாள் என்ன பண்ணுறாரு, அந்தியோக்கு எபிமானால லஞ்சம் கொடுத்து அந்த நியாயத்தையும் அவர் நெறிப்பெறல செய்கிறார். அப்போ அந்த வழக்கு கொடுத்தவங்களை அந்தியோக்கு 4 எபிமான் வந்து குற்றவாளிகள்னு சொல்லி தீர்ப்பெடுத்துறாங்க. ஆனால் ஆக்சுவலாக மேனாளாக தான் குற்றம் செய்தார். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம் வந்தோம்லே. சரி, சீராக்குக்கு இன்றைக்கி போகும்போது, சீராக்கில் இன்றைக்கி நம்ம வந்து ஆல் த வே ஃப்ரம் எங்கே நாத்தான், நம்ம சாமுவேலில் விட்டோம் இல்லையா, இன்றைக்கி நாத்தான் இறைவாக்கினர். தாவீதுகிட்டன்னு சொன்னார் தெரியுமா, நீ பெத்ஷிபாவோட தவறு செஞ்ச அப்படின்னு சொல்லி. அந்த நாத்தான் இறைவாக்கினர், அப்புறம் தாவீது, அப்புறம் எலியா, எலிசா, எசேக்கியா, யோசியா, எசையா இறைவாக்கினர், எரேமியா, எசேக்கியல் இறைவாக்கினர், மற்ற 12 சிறிய இறைவாக்கினர்கள், அப்புறம் எருபாபேல், நெகேமியா, யோசேப்பு, ஆதாமு, எல்லாரையும் இன்றைக்கி நம்ம அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய நன்மை தனத்தையும் இன்றைக்கி நம்ம வாசிப்பான் வந்துள்ளே. சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை அமையாவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மக்கபேயர் 2ஆம் நூல், அதிகாரம் 4. தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நிதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவை பற்றி பழி தோற்றினான். ஓனியாவே எலியதோரை தூண்டிவிட்டவர் என்றும் இந்த கேட்டுக்கெல்லாம் அவரே காரணம் என்றும் கூறினான். நகரின் புரவலரும் தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பற்றார்வமிக்கவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூறத் துணிந்தான். சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களுள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது. இத்தகைய எதிர்ப்பு பேரிடர் விளைவிப்பது என்றும் மெனஸ்தேயின் மகனும் கூலேசிரியா, பெனிசியா ஆகியவற்றின் ஆளுநனுமான அப்பல்லோன் சீமோனின் தீச்செயல்களை முடுக்கிவிடுகிறான் என்றும் ஓனியா உணர்ந்தார். ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார். தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்ட அல்ல, அவர்கள் அனைவருடைய தனிப்பட்ட பொது நலனையும் கருதியே சென்றார். ஏனெனில் மன்னன் தலையிட்டாலொழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வு காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடமையை கைவிட மாட்டான் என்றும் கண்டார். செலூக்கு இறந்த பின் எப்பிபான் என்று அழைக்கப்பெற்ற அந்தியோக்கு அரியணை ஏறினான். அப்போது ஓனியாவின் சகோதரனான யாசோன் கையூட்டு கொடுத்து தலைமைக்குரு பீடத்தை கைப்பற்றினான். ஏனெனில் மன்னனை அணுகி 14,400 கிலோ வெள்ளியும் வேறொரு வருமானத்திலிருந்து 3,200 கிலோ வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான். மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் அதற்காக இளைஞர் குழு ஒன்றும் அமைக்கவும் எருசலேமின் குடிகளை அந்தியோக்கிய நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் அவனுக்கு அதிகாரம் தர இசைந்தால் 6,000 கிலோ வெள்ளி கூடுதலாக கொடுப்பதாகவும் உறுதி கூறியிருந்தான். மன்னன் அதற்கு இசையவே யாசோன் தலைமைக்குரு பீடத்தை கைப்பற்றினான். உடனே தன் நாட்டார்
கிரேக்க வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான். ரோமையர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள பின்னர் அனுப்ப பெற்ற யூபுலோமின் தந்தையாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரச சலுகைகளை யாசோன் புறக்கணித்தான். சட்டப்படி அமைந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை புகுத்தினான். மலைக்கோட்டைக்கு அடியிலேயே ஓர் உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலே நிறுவினான். மிகச் சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான். இறை பற்றில்லாதவனும் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசோனின் அளவு மீறிய தீச்செயலால் கிரேக்க வாழ்க்கை முறை மீதும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் மீதும் மக்கள் கொண்டிருந்த பேரார்வம் உச்சகட்டத்தை அடைந்தது. அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒலி கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டரங்குக்கு ஓடினார்கள். தங்கள் மூதாதையர் பெருமை மிக்கவை என்று கருதியவற்றை வெறுத்து ஒதுக்கினார்கள். கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை பெரிதும் மதித்தார்கள். இதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தன. யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களே யூதர்களுக்கு பகைவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை இழிவுபடுத்துவது சிறிய செயல் அன்று. இதை பின்வரும் நிகழ்ச்சி தெளிவுபடுத்தும். 5 ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் விளையாட்டு விழா தீர் நகரில் நடைபெற்ற போது மன்னனும் அங்கு இருந்தான். அவ்வேளையில் கொடியவனான யாசோன் எருசலேமிலிருந்த அந்தியோக்கி நகர குடிகளை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எர்குலசு தெய்வத்துக்கு பலி செலுத்த 900 கிராம் வெள்ளியை கொடுத்து அனுப்பினான். அப்பணத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பலிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதே சிறந்தது என்றும் எண்ணினார்கள். எர்குலசுக்கு பலி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பியவரின் நோக்கம். எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் போர்க்கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள். பிலமேத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மெனஸ்தேயின் மகனான அப்பல்லோன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது பிலமேத்தோர் தன் அரசுக்கு எதிரி என்று அந்தியோக்கு அறிந்து தன் பாதுகாப்புக்கான வழிவகைகளை தேடினான். ஆகவே யாப்பாவுக்கு சென்று அங்கிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டான். யாசோனும் அந்நகர மக்களும் அவனை சிறப்பாக வரவேற்றார்கள். தீவட்டிகளோடும் முழக்கங்களோடும் உள்ளே அழைத்து சென்றார்கள். பின்பு அவன் பெனிசியாவுக்கு தன் படையுடன் சென்றான். 3 ஆண்டுக்கு பின் மன்னனுக்கு பணம் கொண்டு செல்லவும் உடனடியாக கவனிக்க வேண்டியவை பற்றி மன்னனின் முடிவுகளை அறிந்து வரவும் சீமோனின் சகோதரனான மெனலாவை யாசோன் அனுப்பி வைத்தான். மன்னன் முன்னிலையில் மெனலா வந்தபொழுது தன்னை அதிகாரமுள்ளவனாக காட்டிக்கொண்டு அவனை அளவு மீறி புகழ்ந்தான். யாசோன் கொடுத்ததை விட 12 டன் வெள்ளி மிகுதியாக கொடுத்து தலைமை குரு பீடத்தை தனக்கென்று கைப்பற்றிக் கொண்டான். மன்னனின் ஆணையை பெற்றுக்கொண்டு திரும்பிய அவனிடம் தலைமை குருவுக்குரிய தகுதியே இல்லை. கொடுங்கோலனுக்குரிய சினமும் காட்டு விலங்குக்குரிய சீற்றமும் மட்டுமே இருந்தன. இவ்வாறு தன் சகோதரனை அகற்றிய யாசோனும் வேறொருவனால் அகற்றப்பட்டு அம்மோன் நாட்டுக்கு அகதியாக துரத்தப்பட்டான். மெனலா தொடர்ந்து தலைமை குருவாக இருந்த போதிலும் தான் மன்னனுக்கு கொடுப்பதாக உறுதி அளித்திருந்த பணத்தை செலுத்தவில்லை. மலைக்கோட்டைக்கு தளபதியான சோசித்திராத்து வரி தண்டும் பொறுப்பும் உடையவனானதால் மெனலாவிடமிருந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இது தொடர்பாக மன்னன் அவ்விருவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைமை குரு மெனலா தன் சகோதரனான லிசிமாக்கை தன் பதிலாளாய் விட்டுச் சென்றான். சைப்ரஸ் நாட்டு படைத்தலைவனான கிராத்துவை தன் பதிலாளாய் சோசித்திராத்து ஏற்படுத்தினான். நிலைமை இவ்வாறு இருக்க மன்னன் தன் காம கிழத்தியான அந்தியோக்கிக்கு தர்சு, மல்லோத்தா ஆகிய நகரங்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்ததால் அந்நகரங்களின் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மன்னன்
உயர் பதவி வகித்து வந்தோருள் ஒருவனான அந்திரோனிக்கை தன் பதிலாளாய் விட்டுவிட்டு குழப்பத்தை தீர்க்க அந்நகரங்களுக்கு விரைந்து சென்றான். ஆனால் மெனலா இதுவே தக்க வாய்ப்பு என்று எண்ணியவனாய் கோவிலுக்கு சொந்தமான பொற்கலன்கள் சிலவற்றை திருடி அந்திரோனிக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். மற்ற கலன்களை தீர் நகரிலும் சுற்றியிருந்த நகரங்களிலும் ஏற்கனவே வெற்றுவிட்டான். இவை முற்றிலும் உண்மை என்று ஓனியா அறிய வந்த பொழுது அந்தியோக்கி நகருக்கு அருகில் தாப்னேயில் இருந்த தூய இடத்தில் அடைக்கலம் புகுந்த பின் மெனலாவை பொதுவில் கடிந்து கொண்டார். எனவே அந்திரோனிக்கை மெனலா தனியே சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான். அந்திரோனிக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனை போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான். இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்திரோனிக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான். இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற நாடுகளைச் சேர்ந்த பலரும் இம்மனிதன் செய்த முறையற்ற கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள். சிலிசியா பகுதியிலிருந்து மன்னன் திரும்பி வந்தபோது அந்தியோக்கில் இருந்த யூதர்கள் ஓனியாவின் காரணமற்ற கொலை பற்றி முறையிட்டார்கள். கிரேக்கர்களும் இக்குற்றத்தை வெறுத்தார்கள். ஆகவே அந்தியோக்கு மனம் வருந்தி இரக்கம் நிறைந்தவனாய் இறந்தவருடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தையையும் நினைத்து அழுதான். மேலும் சினம் மூண்டவனாய் அந்திரோனிக்கிடமிருந்து அரச ஆடைகளை உடனே உரித்தெடுத்து அவனுடைய மற்ற ஆடைகளையும் கிழித்தெறிந்து நகர் முழுவதும் அவனை நடத்திச் சென்று ஓனியாவை கொன்ற அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியனை அங்கேயே கொன்றான். இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார். மெனலாவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாக்கு எருசலேம் கோவில் பொருள்களை திருடி அதை தீட்டுப்படுத்தும் பல செயல்களை செய்தான். திரளான பொற்கலன்கள் ஏற்கனவே களவு செய்யப்பட்டுவிட்டன என்னும் செய்தி எங்கும் பரவிய பொழுது மக்கள் லிசிமாக்கை எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் கூட்டம் சீற்றமுற்று லிசிமாக்கை எதிர்த்தெழ அவன் போர்க்கோலம் பூண்ட ஆள்கள் ஏறத்தாழ 3000 பேரை திரட்டி வயதில் முதிர்ந்தவனும் மடமையில் ஊறியவனுமான அவுரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான். இத்தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணம் என்று யூதர்கள் அறிந்தபொழுது சிலர் கற்களை எடுத்தனர், சிலர் தடிகளை தூக்கினர், சிலர் அங்கு கிடந்த சாம்பலை கை நிறைய அள்ளினர். பெரும் குழப்பத்திற்கிடையில் லிசிமாக்கின் மீதும் அவனுடைய ஆள்கள் மீதும் அவற்றை எறிந்தனர். அதன் விளைவாக அவர்களுள் பலரை காயப்படுத்தினர், சிலரை கொலை செய்தனர், மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர். மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே கொன்றனர். இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனலாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. மன்னன் தீர் நகருக்கு வந்தபோது ஆட்சிக்குழுவினால் அனுப்ப பெற்ற 3 அவன் முன் இவ்வழக்கு பற்றி எடுத்து கூறினர். ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் இருந்த மெனலா தொரிமேனின் மகனான தாலமிக்கு ஒரு பெருந்தொகை கொடுப்பதாக உறுதி கூறினான். மெனலாவின் கருத்துக்கு மன்னனை தாலமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆகவே தாலமி காற்று வாங்க போவது போல மன்னனை திறந்த வெளி அரங்கு பக்கம் தனியாக அழைத்துச் சென்று அவனுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளுமாறு தூண்டினான். அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமான மெனலாவுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களினின்று மன்னன் அவனை விடுவித்தான். இறங்குதற்குரிய அம்மூவருக்கும் சாவு தண்டனை அளித்தான். இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பர். இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும் குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள். இதன் பொருட்டு தீர் நகரத்தார் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவர்களுடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவினர். ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் மெனலா பதவியில் தொடர்ந்தான். தீமை செய்வதில் ஊறிப்போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 47. அவருக்கு பின் நாத்தான் தோன்றினார். தாவீதின் காலத்தில் இறைவாக்கு உரைத்தார். நல்லுறவு பலியிலிருந்து
கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ராயேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவண்கல்லை வீசியபோது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்கச் செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ராயேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். தாவீதுக்கு பின் அறிவாற்றல் கொண்ட அவருடைய மகன் சாலமோன் தோன்றினார். தாவீதின் பொருட்டு அவர் பாதுகாப்புடன் வாழ்ந்தார். சாலமோன் அமைதியான காலத்தில் அரசாண்டார். கடவுள் பெயருக்கு ஓர் இல்லம் எழுப்பவும் ஒரு திரு இடத்தை என்றென்றைக்கும் ஏற்பாடு செய்யவும் எல்லைகள் எங்கும் அவருக்கு அமைதி அளித்தார். நீரும் இளமையில் எவ்வளவோ ஞானியாயிருந்தீர். ஆற்றை போல் அறிவு கூர்மையால் நிரம்பி வழிந்தீர். உமது செல்வாக்கு மண்ணுலகெங்கும் பரவியது. ஓமைகளாலும் விடுகதைகளாலும் அதை நிரப்பினீர். உமது பெயர் தொலையில் இருந்த தீவுகளையும் எட்டியது. உம் அமைதியின் பொருட்டு நீர் அன்பு பாராட்டப்பட்டீர். உம் பாடல்கள், நீதிமொழிகள், ஓமைகள், விளக்கங்கள் ஆகியவற்றை கேட்டு நாடுகள் வியப்படைந்தன. இஸ்ராயேலின் கடவுள் என அழைக்கப் பெறும் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் பொன்னை வெள்ளீயத்தை போலவும் வெள்ளியை ஈயத்தை போலவும் குவித்தீர். ஆனால் பெண்களோடு புணர்ச்சியில் ஈடுபட்டீர். உம் உடல் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தீர். உமது மாட்சிக்கு மாசு வருவித்தீர். உமது வழிமரபை கரைப்படுத்தினீர். உம் பிள்ளைகள் மீது சினத்தை வருவித்தீர். உம் அறிவின்மைக்காக அவர்கள் வருந்தினார்கள். இதனால் அரசு இரண்டாக உடைந்தது. அடங்காத அரசு ஒன்று எப்ராயிமிலிருந்து தோன்றியது. ஆண்டவர் இரக்கங்காட்ட மறுக்க மாட்டார். சொன்ன சொல் தவறமாட்டார். தாம் தெரிந்து கொண்டோரின் வழிமரபினரை துடைத்தழிக்க மாட்டார். தம்மிடம் அன்பு பாராட்டுவோரின் வழித்தோன்றல்களை அழித்தொழிக்க மாட்டார். எஞ்சியோரை யாக்கோபுக்கு கொடுத்தார். தாவீதின் குடும்பத்திலும் ஒரு வேரை விட்டு வைத்தார். சாலமோன் தம் முன்னோரோடு துயில் கொண்டார். மக்களுக்குள்ளேயே அறிவிலியும் மதி குறைந்தவனுமான ரெகபெயாமை தமக்கு பின் தம் வழிமரபில் விட்டுச் சென்றார். அந்த ரெகபெயாம் தன் அறிவுரையால் மக்கள் கிளர்ச்சி செய்ய தூண்டிவிட்டான். அப்போது நேபாத்து மகன் யெரொபெயாம் தோன்றினான். இஸ்ராயேலை பாவம் செய்ய தூண்டினான். எப்ராயிமுக்கு பாவ வழியை காட்டினான். அவர்களுடைய பாவங்கள் மேன்மேலும் பெருகின.
அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பழிவாங்கும் வரை அவர்கள் எல்லா வகை தீமைகளையும் தேடி அலைந்தார்கள். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 48. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கனர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாயிருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. மக்களுள் சிலரும் தாவீதின் வீட்டைச் சேர்ந்த தலைவர்களும் காப்பாற்றப்பட்டனர். அவர்களுள் சிலர் கடவுளுக்கு விருப்பமானதை செய்தனர். வேறு சிலர் மேன்மேலும் பாவம் செய்தனர். எசேக்கியா தம் நகரை அரண் செய்து வலிமைப்படுத்தினார். அதன் நடுவே தண்ணீர் கொண்டு வந்தார். இரும்பு கருவிகளை கொண்டு பாறையில் சுரங்க வழி அமைத்தார். தண்ணீர் தொட்டிகளை அமைத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் சன்னகரிபு படையெடுத்து வந்தான். ரபிசாகேயை அனுப்பிவிட்டு பிரிந்து சென்றான். சீயோனை ஒரு கை பார்த்து விடுவதாக அவன் சவால் விட்டான். இருமாப்பினால் பெருமை பாராட்டலானான். இஸ்ராயேலருடைய உள்ளங்களும் கைகளும் நடுங்கின. பேறுகால பெண்களைப் போல் அவர்கள் துன்பமடைந்தார்கள். அவர்கள் இரக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி தங்கள் கைகளை விரித்து அவரை துணைக்கு அழைத்தார்கள். தூய இறைவன் விண்ணகத்திலிருந்து அவர்களுக்கு உடனே செவிசாய்த்தார். ஏசாயா வழியாய் அவர்களை விடுவித்தார். அசீரியர்களுடைய பாசறையை தாக்கினார். வானதூதர் அவர்களை துடைத்தழித்தார். ஆண்டவருக்கு விருப்பமானதை எசேக்கியா செய்தார். பெரியவரும் காட்சிகளை கண்டவருமான நம்பிக்கைக்குரிய இறைவாக்கினர் ஏசாயா கட்டளையிட்டபடி எசேக்கியா தம் மூதாதையாகிய தாவீதின் நெறிகளில் உறுதியாக நின்றார். ஏசாயா காலத்தில் கதிரவன் பின்னோக்கிச் சென்றான். அவர் மன்னருடைய வாழ்வை நீடிக்கச் செய்தார். ஆவியின் ஏவுதலால் இறுதியில் நிகழவிருப்பதை கண்டார். சீயோனில் புலம்பி அழுதவர்களை தேற்றினார். இறுதி காலம் வரை நிகழவிருப்பனவற்றையும் மறைந்திருப்பனவற்றையும் அவை நடப்பதற்கு முன்னரே வெளிப்படுத்தினார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 49.
யோசியாவின் நினைவு நறுமணப் பொருள் தயாரிப்பவரால் செய்யப்பட்ட தூப கலவை போன்றது. எல்லாருடைய வாயிலும் தேனை போலும் திராட்சரசம் பரிமாறப்படும் விருந்தின் இன்னிசை போலும் இனியது. மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார். தீநெறியின் அருவருப்பை நீக்கினார். ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார். தீநெறியாளர்களின் காலத்தில் வாழ்ந்த இறைப்பற்றுள்ளோரை உறுதிப்படுத்தினார். தாவீது, எசேக்கியா, யோசியா ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தனர். ஏனெனில் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டனர். யூதாவின் மன்னர்களும் மறைந்து போயினர். அவர்கள் தங்களுடைய வலிமையை பிறருக்கு விட்டுக் கொடுத்தார்கள். தங்களுடைய மாட்சியை அயல் நாட்டாருக்கு கையளித்தார்கள். திருவிடம் அமைந்திருந்த தெரிந்தெடுக்கப்பட்ட நகரை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். எரேமியா கூறியபடி அதன் தெருக்களை பாழாக்கினார்கள். தாயின் வயிற்றிலேயே இறைவாக்கினராக திருநிலைப்படுத்த பெற்று பிடுங்கவும் துன்புறுத்தவும் இடிக்கவுமின்றி கட்டியெழுப்பவும் நட்டு வைக்கவும் ஏற்படுத்த பெற்ற எரேமியாவை அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள். எசேக்கியேல் கடவுளுடைய மாட்சியின் காட்சியை கண்டார். கெருபுகள் தாங்கின தேரின் மேல் மிளிர்ந்த அம்மாட்சியை ஆண்டவர் அவருக்கு காட்டினார். பகைவர்களை நினைவு கூர்ந்து புயலை அனுப்பினார். நேரிய வழியில் நடந்தோருக்கு நலன்கள் புரிந்தார். 12 இறைவாக்கினர்களின் எலும்புகள் அவர்களது கல்லறையிலிருந்து புத்துயிர் பெற்றெழுக அவர்கள் யாக்கோபின் குலத்தாரை தேற்றினார்கள். பற்றுறுதி கொண்ட நம்பிக்கையால் அவர்களை விடுவித்தார்கள். செருபாபேலை எவ்வாறு நாம் மேன்மைப்படுத்துவோம்? வலக்கையின் கணையாழி போல் அவர் திகழ்ந்தார். அவரைப் போலவே யோசதாக்கின் மகன் யோசுவாவும் விளங்கினார். அவர்கள் தங்கள் காலத்தில் ஆண்டவரின் இல்லத்தை கட்டினார்கள். என்றுமுள்ள மாட்சிக்கென நிறுவப்பட்ட திருக்கோவிலை ஆண்டவருக்கு எழுப்பினார்கள். நெகேமியாவின் நினைவும் பெருமைக்குரியது. இடிந்து விழுந்த மதில்களை அவர் நமக்காக எழுப்பினார். கதவுகளையும் தாழ்பாள்களையும் பொருத்தினார். நம் இல்லங்களை மீண்டும் கட்டினார். ஏனோக்கு போன்ற எவரும் மண்ணுலகின் மீது படைக்கப்படவில்லை. அவர் நிலத்திலிருந்து மேலே எடுத்துக்கொள்ள பெற்றார். யோசேப்பை போன்றவர் எவரும் பிறந்ததில்லை. அவர் சகோதரர்களின் தலைவராகவும் மக்களின் ஊன்றுகோலாகவும் திகழ்ந்தார். அவருடைய எலும்புகளும் காக்கப்பட்டன. சேம், சேத்து ஆகியோர் மனிதருக்குள் மாட்சிமைப்படுத்த பெற்றனர். படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுள்ளும் ஆதாம் சிறந்து விளங்குகிறார். நீதிமொழிகள் அதிகாரம் 24. பிள்ளாய், தேன் சாப்பிடு, அது நல்லது. கூட்டினின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாயிருக்கும். ஞானமும் அறிவும் உனக்கு அவ்வாறே இனிமையாயிருக்கும். அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கயவர் போல் பதுங்கியிருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே. அவர் குடியிருப்பை பாழாக்கி விடாதே. நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார். பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று யூதர்கள், குருக்கள் கூட இந்த உடல் பயிற்சி கூட மையங்கள்னால திசை திருப்பப்பட்டார்கள் உங்ககிட்ட இருந்த. ஆண்டவரே, இன்றைக்கி பல விஷயங்கள் எங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. டிவி, சினிமா, எங்களுடைய தற்பெருமைகள், 7 தலையான பாவங்கள். ஆண்டவரே, இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு புனிதர்களைப் போல உங்களுக்காக எங்கள் உடல் கூட எரிஞ்சாலும் உங்களை போல் நீங்கள் எங்களை எப்படி அன்பு செஞ்சீங்களோ அதே போல் நாங்கள் உங்களை அன்பு செய்யணும். உங்களுடைய அன்பை உணர்ந்து நாங்கள் மற்றவங்களை அன்பு செய்யணும்.
அன்பு மட்டுமே எங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்தோழி, இன்றைக்கி பாருங்கள், 2 மக்கபேயரில் நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் உடல் பயிற்சி கூடங்கள். அதை பற்றி தப்பு இல்லை பாருங்கள். ப்ராப்ளம் நம்ம பைபிள் பாருங்கள், அதை வந்து தப்புன்னு சொல்ல, சாப்பாடு தப்புன்னு இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் துவக்குறையில் 14ஆம் வசனம் எங்கே பிரச்சனை வருது பாருங்கள். அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை, மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒலி கேட்டவுடன் சத்தத்தை கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டு அரங்குகளுக்கு ஓடினார்கள். அன்பர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிராமத்தில் இருக்காப்புல, என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவர் சொல்கிறார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில கண்ணீர்கள் வந்து அந்த மே மாதம் ஜெபமாலை டைமில் ஜெபமாலை முடித்ததுக்கப்புறம் பாதி பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே, கடைசி பாட்டு மாதா பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே ஓடிடுவாங்களாம். எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தா சீரியல். எல்லாரையும் அப்படி நான் சொல்ல வரல அன்பர்களே. அப்போ இது உள்ளே பூந்துருக்கு பாருங்களேன். அதான் இப்படி அன்னை தெரசா வந்து அவங்களோட கான்வென்ட்டில் வந்து சீரியல் டிவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அன்னை தெரசாவுடைய ரூல். ஸோ எங்கே பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன். அதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து தலைப்புச் செய்தியை பார்த்துட்டு இருந்தோன்னா நற்செய்தியை சொல்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஐ மீன் அன்பாந்தூரில் இங்கே பெரிய போர் நடந்துகிட்ருக்கு. நம்ம திருச்சபை எல்லாம் தொய்வு நிலையில் போயிட்டுருக்கு. நம்ம பார்ட் டைமாக ஒரு குருக்கள் கன்னியர்களாக இருக்க முடியாது. பார்ட் டைமான ஒரு கிறிஸ்தவர்களாக பொது நிலையிலாக நம்ம இருக்க முடியாது. லைட்டாக நான் என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்குவேன். இந்த சைடில் நான் ஆண்டவரையும் நான் வந்து அறிவிப்பேன். அது செட் ஆகாது. ஃபுல்லாக இறங்கணும், புனித பவுலை போல். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட பாருங்கள், ஒரு பவுல் இருந்தார், அத்தனை பேர்த்துக்கு கொண்டு பேசினார். ஒருத்தர் போதும் அன்பாந்தர்களே. இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக பொதுநிலையினர்கள் நம்ம இருக்கிறோம், குருக்கள் கண்ணீர்கள் நம்ம இருக்கிறோம். ஏன் நம்ம ஒரு பவுலை போல் செய்ய முடியல? அழைப்பு இல்லாமலாம் நம்ம இல்லையே. எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறனால குருக்களாக இருக்கிறோம், கண்ணீர்களாக இருக்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்று பொதுநிலையினர்களாக இருக்கிறோம். திருமண வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அழைப்பு இல்லாமலாம் இல்லை, அழைப்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? அப்போ பாருங்கள், இவங்க கோயிலை வெறுத்தாங்கன்னா, இப்போ நம்ம யாரும் கோயிலை வெறுக்கலை. ஆனால் கோயில் வந்து எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா, அப்போ டைம் இருந்துச்சுன்னா போவோம். ஓ மை காடு, இந்த மாதிரி தான் அன்பாந்தர்களே இப்போ எல்லா கிறிஸ்தவர்களும் மாறிட்டுருக்குறாங்க. ஏன் கண்ணாலே நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நெருக்கமானவர்களே, அதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ ஓகே போகலாம். ஈவன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கூட அப்படி ஆயிடுச்சு, ஒரு செகண்டரி சாய்ஸ் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ளே, ஒரு உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம். அங்கங்கே ஒரு சில இடத்துல எழுப்புதல் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்களுக்கு பாருங்கள், இந்த ஒரு விளையாட்டு அரங்கம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கிரிக்கெட் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஜெபமாலை தியானிக்கிறதுல என்ஜாய் பண்ணுறோமா? ஒரு சினிமாவை பார்த்து அப்படி உள்ளே போகிற அளவுக்கு கடவுள் கூட இருக்கிற உறவில் நம்ம என்ஜாய் பண்ணுறோமா? பைபிளை பற்றி பேசுகிறதில்ல, கேட்குறதில்ல, அதை பற்றி வாசிக்கிறதில்ல, புனிதரை பற்றி பேசுகிறதில்ல, கேட்குறதில்ல, வாசிக்கிறதில்ல என்ஜாய் பண்ணுறோமா? இல்லைனா சம்திங் இஸ் பேசிக்கலி ராங். ஏதோ நம்ம இன்பத்துக்கு இடம் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஊன்சில் நம்ம செயல்பட்டுருக்கோம். ஜென்ம சுபாவத்தினால நம்ம செயல்பட்டுருக்கோம்னு அர்த்தம். எனக்கு என்னுடைய சுயநலம், நான் விரும்புகிறது என்னுடைய இன்பம். அதை நம்ம ஒரு ஒழுங்கு கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாம் நம்மளை பயன்படுத்திகிட்ருக்கு, நம்ம அதை பயன்படுத்தலாம். அதான் புரியுது பவுல் சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அதை நம்ம அதோட அட்டாச் ஆகாமல், அதுக்கு சாராமல் உலகத்தில் இருக்கணும். ஆனால் உலகத்தை சார்ந்தவர்களாக இல்லாமல் அதை பயன்படுத்தணும். ஆனால் நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம்? உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்துட்டு கிறிஸ்துவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கோயிலை வெறுத்தாங்க, அவங்க பலி செலுத்துறதை விட அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போது இதெல்லாம் நமக்கு டெம்டேஷன் தருதுன்னா முதல்ல அதை கட் பண்ணணும் நண்பர்களே. அப்போ பாருங்களேன், இந்த சீரியல் இருக்கிறத பார்த்தா தானே அது ஒரு டெம்டேஷனாக இருக்குது ஜெபத்துக்கு. அந்த சீரியலே கட் பண்ணிட்டா
நமக்கு அதுதான் ப்ராப்ளம். அப்போ நான் அதை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அந்த நியூஸ் பார்க்குறது என்னை வந்து கடவுள் சம்மந்தம் இல்லாத வேறு விஷயங்களை போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து என்னால் ஒழுங்காக வந்து கடவுளை பிரசங்கம் வைக்க முடியலைன்னா அந்த நியூஸை கட் பண்ணுவோம், அந்த கிரிக்கெட்டை கட் பண்ணுவோம், அந்த அந்த ஜோக்கை கட் பண்ணுவோம், அந்த சினிமா பாட்டை கட் பண்ணுவோம், அந்த சினிமாவை கட் பண்ணுவோம். சில பேருக்கு அது மேக்கப்பாக இருக்கலாம், சில பேருக்கு அது உடையாக இருக்கலாம். எது ஆல்டர்னேட்டிவாக இருக்குது கடவுளுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ பவர்ஃபுல்லாக பைபிள் நமக்கு முன்னாடி படம் பிடிச்சி காட்டுது நண்பர்களே. நம்ம டெய்லி ப்ரேயரில் எது நமக்கு இடையூறாக இருக்குது? என்னோடய வேலையா? சில பேருக்கு வேலையாக இருக்கும், சில பேருக்கு படிப்பாக இருக்கும், சில பேருக்கு மியூசிக்காக இருக்கும். எது எது கடவுளோட என்னோடய டைம் ஒரு நாளைக்கு ஜெபிக்க முடியாமல் என்னை தடை செய்யுது? டெய்லி மாசுக்கு போகலாம் எல்லோரும் நினச்சா, கிட்ட இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட், இல்லையா டெய்லி 4 ஜெபமலையிலாவது ஜெபிக்கலாம். எல்லாராலையும் நினச்சா இதை பண்ண முடியும். ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த குருக்களை போல் கவன சிதறலுக்கு இடம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பேருக்கு உடல் பயிற்சி, ஒரு சில பேருக்கு வந்து எதில் நான் நம்பிக்கை வைக்கிறேன்? உடல் பயிற்சி இல்லையா, எதில் நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன்? அப்போ நான் உண்மையிலேயே அதை என்ஜாய் பண்ணுறேன்னா அதை நம்ம ஒத்துக்கணும். ஆமாம் இல்லை, எனக்கு இதை விட அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் அது பிடிச்சிருக்கு? நம்ம கேள்வி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஓ மை காட், புனித கிளாரா, புனித அசிசியார்லாம், புனித கிளாராமா, புனித அசிசியார்லாம் என்ன திரும்ப ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, புனித குழந்தை தெரசம்மா ஜெபிக்கிறாங்க அவங்களுடைய ஆன்மாவின் வரலாறுல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தையும் எனக்கு கசப்பாக மாற்றுங்க, அப்போ தான் நான் உங்ககிட்ட வருவேன். பாருங்களேன், குழந்தை அந்த தாய்ப்பாலை விட்டு விடுன்னா அந்த கசப்பானதை வந்து அவங்க தடவிடுவாங்க மார்பில். அப்போ அந்த குழந்தை அதுக்கப்புறம் திரும்ப தாய்ப்பாலை தேடாது. அப்போ இந்த உலகத்தினுடைய இந்த சின்ன பிள்ளைத்தனமாக என்னை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் அட்டாச்சாக இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கசப்பாக மாற்றுங்க, அப்போ தான் நான் உங்ககிட்ட வருவேன். இப்படி நம்ம ஜெபிச்சிருக்கோமா? புனிதர்கள் எப்படி ஜெபிச்சிருக்காங்க பாருங்கள் அன்பர்களே. சரி, சீராக்குள்ளே போகலாம். 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தேர்ந்து கொள்ளப்பட்டார். அன்பர்களே, பழைய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாம், மோசே, தாவீது. இறைவாக்கினர்கள் தவிர்த்து, இறைவாக்கினர்களே எலியா, எசேயாலாம் வருவாங்க, தானியெல்லாம் வருவாங்க. பட் இந்த மூதாதையர்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாம், மோசே, தாவீது. அந்த தாவீது அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக பாருங்களேன். ஆபிரகாம், மோசேக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் ஆண்டவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த கொழுப்பு தனியாக எடுத்து வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பலியில் தாவீது மட்டும் தனியாக இருந்தாராம். அப்படி என்ன அவர்கிட்ட ஸ்பெஷல்? 8ஆம் வசனம் சொல்லுது, தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். சவுல்கிட்ட இருந்து ஓடுனா நன்றி, ஆண்டவரை நம்பினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பாக்களை இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். இது தான் தாவீதை தனியாக எடுத்து வச்சுச்சு, மற்றவங்க கிட்டேருந்து பிரித்து காட்டுனுச்சு. இதுதான் தாவீதுடைய உள்ளம், இதுதான் தாவீதுடைய இதயம். அதில் தலைமுறை தாவீதின் மகன்னு சொல்கிற அளவுக்கு கடவுளை ஒருத்தர் நேசிச்சார்னா அவரை போல் நம்ம வாழ வேண்டாமா? அந்த தாவீதுடைய உள்ளம் நம்மளுடைய உள்ளமாக வேண்டாமா? தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடு புகழ்பாக்களை செய்தார். அதாவது தாவீதுக்கு அவர் வாழ்ந்தார் அன்பர்களே, அவர் வாழ்க்கையை வாழ்ந்தார். கஷ்டத்துக்கு மத்தியிலையும் சந்தோஷத்துக்கு மத்தியிலையும் அந்த வாழ்க்கையை கடவுள் அடுத்தடுத்து புதுசாக இன்ட்ரெஸ்டாக புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறத அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தார். துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார், ஆண்டவர் நம்பிக்கையாக இருந்தார். புலம்பினார், ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். வருத்தப்பட்டார், ஆனால் ஆண்டவரையே நேசித்தார். தம் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு அன்பு செலுத்தினார், படைத்தவரை அன்பு செலுத்தினார். அடுத்தடுத்து லைஃப்பில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரா, ஆடு மேய்க்கிறதுல சந்தோஷமாக இருந்தார். ஆண்டவர் அதுக்கப்புறம் ஓட வச்சாரா, சவுல்கிட்ட இருந்து ஓடினதில் ஆண்டவரோட தான் ஓடிட்டு இருந்தார். பயந்து ஓடினதில் பைத்தியத்தை போல் நடித்து எச்சலாக ஒழுகு விட்டாரா பிலிஸ்தீர் அரசன் மாதிரி, அதுலேயும் சந்தோஷமாக பண்ணார். எல்லாத்துலேயும் ஆண்டவர் கூட இருந்தார். அரசராக இருந்தாரா, அந்த போர்கள் புரிவதில் ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் அன்பு செஞ்சார், ஆண்டவரை புகழ்ந்தார். இந்த உள்ளம் வேணும் அன்பர்களே. பைபிளை வாசித்து முடிக்கும் போது நம்மளுடைய உள்ளம் இப்படியா மாறுமா? அதான் ஒரே ஆசையாக நமக்கு இருக்கணும். 13ஆம் வசனம் பாருங்கள்.
சாலமோன் அமைதியான காலத்தில் அரசாண்டார். கடவுள் பெயருக்கு ஒரு இல்லம் எழுப்பினார். ஒரு திரு இடத்தை என்றென்றைக்கும் ஏற்பாடு செய்யும் எல்லைகளெங்கும் அவருக்கு அமைதி அளித்தார். அன்பாந்தர்களே, நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வீடு இருக்குது, நல்ல ஒரு ஜாப் இருக்குது, நல்ல ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு அமைதியான சூழல், நல்ல ஒரு வேலை. எதுக்கு? அது நம்ம ஜாலியாக அப்படியே நம்ம சொகுசாக ஆடுறதுக்கு இல்லை அன்பாந்தர்களே. ஏதோ ஒரு காரணம். பாருங்கள், சாலமன் அமைதி கொடுத்தாரு, எல்லைகள்லாம் அமைதி கொடுத்தாரு. எதுக்கு? ஆண்டவருடைய கோயிலை கட்டி எழுப்புறதுக்கு. அப்போ இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்சம் ஆண்டவர் எனக்கு அமைதி கொடுக்குறேன்னா நான் ஆண்டவரோட ஜெபத்தில் ஈடுபடணும், ஆண்டவரை பற்றி பைபிள் வாசிக்கணும், அதை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு எனக்கு ஃப்ரீயாக. என்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்குறாரு, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்குறாருன்னா நான் இன்னும் அவர்கிட்ட நெருங்கணும். என் பிள்ளைங்களுக்காக அதை கொடுக்குறாரு. என் பிள்ளைங்களை நான் ஜெபமாலையை ஜெபிக்க வச்சு, அவங்கள பைபிள் வாசிக்க வச்சு, அவங்கள புனிதர்களை பற்றி சொல்லி கொடுத்து, அவங்கள இறை பக்தியிலேயும் தேவ பயத்திலையும் வளர்த்துறேன்னா, அன்பில் வளர்த்துறேன்னா, இல்லை ரிலாக்ஸ்டாக அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக இன்டெலிஜென்ஸ் பண்ணுறோமா? நம்ம சொகுசில், உடம்பின் சொகுசுக்கும் வாழ்க்கைக்குள்ளே உலகத்துக்குள்ளே போயிடுறோமா? இதுதான் பிரச்சனை. 19ஆம் வசனம் பாருங்கள். உடல் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தீர். சாலமனை பற்றி மட்டும்தான் இதில் தப்பாக பேசியிருக்காங்க. ரெகபோவாம், எரோபோவாம், சாலமனுடைய அடுத்து வந்த அந்த 2 அரசர்கள், 2 பிரிவுபட்டு இந்த 3 பேரை மட்டும்தான் சீராக்கு புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு தப்பாக பேசுகிறாரு. ஏன்னா சாலமன் கடைசியாக பாருங்கள், உடம்புக்கு மீது யாருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு? அந்த பெண்களுக்கு, அவருடைய 700 மனைவியர்களுக்கும் 300 வைப்பாட்டியர்களுக்கும். அதனால் என்னாச்சு? அப்போ நம்ம அந்த மாதிரி சோம்பேறித்தனத்துக்கும் போஜன பிரியத்துக்கும் உடல் நிச்சயங்களுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்குறோமா? 20ஆம் வசனம் பாருங்கள். உமது மாட்சிக்கு மாசு வரவித்தீர், உமது வழிமரபை கரைப்படுத்தினீர், பிள்ளைகள் மீது சினத்தை வரவழைத்தீர், அறிவின்மைக்காக அவர்கள் வருந்தினார்கள். ஞானம் மிக்க சாலமன் இங்கே அறிவு இல்லாதவர்னு சொல்லப்படுறாரு. ஏன்னா கடவுளை விட்டுட்டு விலகினார், ஆண்டவர் அவருடைய இச்சைக்கு விளைவிட்டார். ஒரு இச்சைக்காக அந்த பெண்கள் சொல்கிற பிற தெய்வத்தையே அவர் வழிபட்டார். இன்றைக்கி நம்மளும் அதே போல் தான். உடம்பை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும், இந்த உலகத்தில் வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் விட்டுட்டு சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம், ஆண்டவருக்கு டைம் கொடுக்காம. 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல எழுந்தார். எலியாவோட இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள் நண்பர்களே. நெருப்பு போல எழுந்தார், தீவெட்டி போல் அவருடைய சொற்கள் பற்றி எறிந்தது. நண்பர்களே, கடவுள் கூட நெருப்பாக இருந்தோன்னா நம்மளுடைய சொற்கள் அப்படி தான் இருக்கும். 4ஆம் வசனம் பாருங்கள். தாவீது, எசேக்கியா, யோசியா ஆகியவரை தவிர மற்ற அனைவரும் பாவத்துக்கு மேல் பாவம் செய்தனர். நம்ம பைபிள் வாசிக்கும் போது நம்ம யோசித்து ஒரு லிஸ்ட்டு போட்டோம் இல்லையா, எத்தனை அரசர்கள் தான் ஏன் நல்லா இருந்தாங்க இத்தனை பேர்த்தில் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சீராக் சொல்லிட்டார் நமக்கு. 3 பேர் தான், தாவீது, எசேக்கியா, யோசியா, இவங்க 3 பேர் தான். சரி, நீதிமொழிகள் பாருங்கள், நம்ம ரொம்ப ஃபேமஸான வசனம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர், பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். அன்பர்களே, அழகான ஒரு வசனம், ரொம்ப ஃபேமஸானது. அப்போ நம்ம உண்மையிலே போராடுறோம் அப்படின்னா, புனித குழந்தை தெரசம்மா சொல்கிறது போல் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சு நிற்போம். அன்பர்களே, எழுந்து நிற்போம். 7 முறைனாலும் சரி, 70 முறைனாலும் சரி, நான் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி திரும்பி நம்ம ஜெபத்தில் நிற்போம். ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்து நம்மை கை தூக்கி நம்மளை அவரே தூக்கிக்கிட்டு மேலே போவார், குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ ஆல் we have to do is, நம்ம செய்ய வேண்டியதான் ஒன்று தான். எத்தனை முறை விழுந்தாலும் சாத்தா சொல்லலாம், அவ்வளோதான், நீ இனிமேல் கடவுள் ஒன்றை நம்ப மாட்டார், கடவுள் ஒன்று அன்பு செய்ய மாட்டார். இல்லை, தாவீது பாவம் செஞ்சார், ஆண்டவர்கிட்ட தான் திரும்பி போய் அழுந்தார். எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் திரும்பி போகலாம். செய்ய வேண்டியது திரும்பி போகிறோமா, அதுதான் கேள்வி. என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்யாமல் இருக்க நான் முயற்சி செய்கிறேன்னா, அதுதான் கேள்வி. தாவீதை போல் நம்மளும் முயற்சிப்போம். மந்தளி பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் திரும்பிப்போம். இனி செய்யாமல் இருக்க அழுது புலம்பி ஆண்டவரோடு எப்பயுமே ஜெபத்தில் இருப்போம், பாடல்கள் பாடுவோம். புனித பவுல் சொல்வது போல் எப்பயும் நன்றியுடன் கூடிய இறைவேண்டல் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.